சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, கல் தோசை, இட்லி, அப்புறம் பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்க்கு நம்ம எடுத்துக்கிற எம்டி சால்னா எப்படி செய்யலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா இலை 10லேருந்து 15 கிட்ட எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இதில் சிக்கன் கறி மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதான் நல்லா டேஸ்ட்டு தரும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நடுவில் கீறி வச்சுக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 எடுத்து நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பைசஸில் ஜீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு, ஸ்டார் பூ, பட்டை, லவங்கம், அப்புறம் கசகசா, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய், அப்புறம் ஸ்பைசஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய்னு சொன்னேன் இல்லையா, இது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 தேங்காய் சில் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதோட டெக்ஸ்டரே நல்ல திக்காக தான் இருக்கும். இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சால்னாவோட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக கரெக்டாக இருக்கும். ஸோ இது இப்போ அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பேஸ்ட்டில் சேர்த்துருக்குறோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் இந்த ரெசிப்பியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேர்த்த இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது வேகணுங்க. இப்போ இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இப்போ சேர்க்கறதுனால ஈஸியாக இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை இன்னும் ஈஸியாக குழைய வைக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வெந்துருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ரெசிப்பியில் இது மட்டும்தாங்க நம்மளுக்கு வேலையாக இருக்கும். அதாவது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் சால்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் கறி மசாலா, இது நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயோட இந்த மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக புதினா இலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ளேமை லோவில் வச்சிடலாம். லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சா தான் நம்மளுக்கு அந்த சால்னாவோட டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். சால்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க, எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.